இரண்டாவதாக ஒன்றை நாம் வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள். அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இரண்டாவதாக ஒரு கிருபையின் சின்னம், அகாஸ்வேருவின் நீட்டப்பட்ட பொற்செங்கோல். ஹல்லேலூயா. இங்கே ஒரு கிருபை வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எஸ்தர் யூதர்களுக்காக பரிந்து பேசும் விதமாக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறாள். அங்கே யூதருக்கு எதிரான பயங்கரமான ஒரு கட்டளை வந்திருக்கிறது. ஆமானுடைய ஒரு பயங்கரமான சதி அங்கு செயல்பட தொடங்குகிறது. மொர்தெகாய் இதை அறிந்து எஸ்தருக்கு அறிவித்தார். அப்பொழுது எஸ்தர் விழிப்படைந்து கொண்டு மொர்தெகாயிடத்தில் சொன்னார், நீர் போய் சூசான் நகரத்தில் உள்ள யூதர்களை எல்லாம் கூட்டி 3 நாட்கள் எனக்காக உபவாசம் பண்ணும், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். அப்புறம் அந்த உபவாச ஜெபத்துக்கு பிறகு நான் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், அப்பொழுது நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். என்ன, ஒரு ராஜஸ்திரீ ராஜாவிட்ட போய் பேசலும் பொழுது செத்தாலும் சாகிறேன் என்றால் அர்த்தம் என்ன? அங்கே அந்த நாட்டிலே அந்த அவருடைய அகாஸ்வேருடைய அரசாட்சியிலே ஒரு சட்டம் இருந்தது. அவள் மகாராணியாக இருந்தாலும் அழைக்கப்படாமல் ராஜாவிடத்தில் வரக்கூடாது, ஒரு பெரிய சட்டம். அப்போ அழைக்கப்படாமல் மகாராணியா இருந்தாலும் மந்திரியா இருந்தாலும் பிரஜையா இருந்தாலும் ராஜா வீற்றிருக்கிற அந்த மண்டபத்துக்குள் அவன் வந்து விட்டான் என்றால் சட்டப்படி அவன் கொலை செய்யப்படலாம். அப்படி பயங்கரமான தண்டனை வழங்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு சட்டம் அங்கே இருக்கிறதுனால இப்ப நினைத்த உடனே எஸ்தருக்கு அகாஸ்வேரு தன்னுடைய கணவனா இருந்தால் கூட போய் அவரை பார்த்து பேசி யூத குலத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது ஐயா என்று சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று, அவன் ராஜா ஆமான் மேல் மிகுந்த ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறான், எந்த மதிப்பு வைத்திருக்கிறான், அவனை ரொம்ப உயர்த்தி வைத்திருக்கிறான். இந்த நிலையில் திடீரென்று போய் ராஜாவிடத்தில் இப்படி ஆக்கும், ஆமான் இப்படி எல்லாம் செய்கிறான்னு சொன்னா ராஜாவுடனே எடுத்துக்கொள்ள மாட்டார். அதுக்கும் ஒரு கிரியை தேவனால் அங்கே உண்டாக வேண்டியது அவசியமா இருக்கிறது. ராஜாத்தி சொல்லுகிறதை நம்ப வேண்டும், நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமான் செய்கிற இந்த பொல்லாத திட்டத்தை ராஜா தடை செய்ய வேண்டும். இதெல்லாம் நடக்கணும்னா அவள் என்ன செய்கிறாள்? முதலாவது உபவாசித்து ஜெபிக்கிறாள். ஹல்லேலூயா. இப்படி உபவாசித்து ஜெபித்து அதன் பின்பு தைரியத்தோடு அங்கே போகிறாள். போகும் பொழுது பாருங்கள், அழைக்கப்படாமல் ராஜா வீற்றிருக்கிற இடத்திலே கடந்து செல்லுகிற. இப்ப இவளுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த ராஜா ரொம்ப கோபக்காரர். வஸ்தி என்கிற தன்னுடைய முதல் ராணி, அவளை இவர் அழைத்த பொழுது அவள் வரவில்லை, கீழ்ப்படியவில்லை என்ற குற்றத்துக்காக அவளை முழுவதும் ராஜ பதவியிலிருந்து என்ன செய்து விட்டார்? தள்ளி விட்டார். அப்படி ரொம்ப கோபமான ஒரு ராஜா. அதுக்கு மேல ஒரு பெரிய சட்டம் இயற்றி வச்சிருக்கிறார், எந்த வீட்டுக்கும் புருஷனே எஜமானா இருக்க வேண்டும் என்று சொல்லி கடுமையான சட்டம் 127 நாடுகளில் பிரபலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்ல, ஒரு பின்னணியிலே எஸ்தர் போய் அங்கே அழைக்கப்படாமல் ராஜாவுக்கு முன்பாக போகிறாள் என்றால் அவள் உயிரை பணயம் வைத்துத்தான் போனாள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ராஜாவின் கோபம் பற்றி எரிந்தால் அவளுக்கு இனி உயிர் மிஞ்சாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன் தேவனுக்காக, தேவ ஜனத்துக்காக அவள் துணிந்து உபவாசத்துடன் ஆயத்தமாகி அவள் தைரியத்தோடு கடந்து செல்லுகிறாள். இப்படி கடந்து சென்ற வேளையிலே ராஜாவின் கோபம் பற்றி எறிய வேண்டிய இடத்திலே திடீரென்று அவன் தன்னுடைய பொற்செங்கோலை தூக்கி என்ன செய்து விட்டான்? நீட்டி விட்டான். அல்லேலூயா. இந்த ராஜாவின் பொற்செங்கோல் நீட்டப்பட காரணம், ராஜாவுக்கு எஸ்தர் மேல் என்ன வந்து விட்டது?
இரக்கம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. வஸ்தியிடத்தில் நடந்து கொண்டது போல எஸ்தரிடத்தில் நடந்து கொள்ளவில்லை. உடனே அவளை காப்பாற்றும்படி என்னிடத்தில் உனக்கு கிருபை கிடைத்தது என்பதற்கு அடையாளமாக அவருடைய பொற்செங்கோலை தூக்கி நீட்டினார். அவள் அந்த செங்கோலை தொட்டாள். அதன் பிறகு அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். பாருங்கள், இங்கே ஒரு ராஜாவினுடைய கிருபை, அங்கே பிதாக்களின் கிருபை குறித்து பார்த்தோம். இங்கே ராஜாவினுடைய கிருபை வெளிப்பட்டதை இந்த சம்பவம் சொல்லுகின்றது. ஒரு ராஜாவினுடைய கிருபை எஸ்தருக்கு வெளிப்பட்டது. 3 விஷயங்கள் இதில் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக எஸ்தரை குறித்து பார்க்கும் பொழுது, அந்த எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவள் மொர்தெகாயிடத்தில் பேசும் பொழுது சொல்லுகிறாள், நான் விதமாய் நான் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் என்ன செய்வேன், பிரவேசிப்பேன் என்று சொல்லுகிறாள். சட்டத்தை மீறி. அப்ப சட்டத்தை மீறினவர்களுக்கு என்ன கிடைக்கும் ராஜாவிடத்திலிருந்து சொல்லுங்கள்? அதுவும் அகாஸ்வேரு ராஜாவிடத்திலிருந்து கட்டாயம் என்னதான் கிடைக்கும்? தண்டனை தான் கிடைக்கும். அதுக்கு முன்னுதாரணமே இருக்கிறது. சொந்த மனைவி என்றும் பாராமல் வஸ்தியை அவருடைய கட்டளையை மீறினாள் என்பதற்காக தள்ளி போட்ட மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு மனைவி பெருசல்ல, அவருக்கு ராஜாங்கத்திலே அவர் வைத்த சட்டம் அவருக்கு பெருசு. அப்படி சட்டத்தை பிடிக்கக்கூடிய மனுஷன் இப்ப சட்டத்தை மீறினவளுக்கு தண்டனை வர வேண்டும். ஆனால் சட்டத்தை மீறின எஸ்தருக்கு ராஜா கிருபை செய்தார், மன்னிப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவள் பிரவேசித்தது சட்டத்தை மீறித்தான் பிரவேசித்திருக்கிறாள். அந்த சட்டத்தை மீறினவளுக்கு மன்னிப்பு கிடைத்தது ராஜாவின் கிருபையினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லா ராஜாக்களிடத்திலும் திடீரென்று கிடைக்காது. கர்த்தருக்கு சில ராஜாக்கள் தான் அப்படி செய்வார்கள். இங்கே நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கும் பொழுது நாமும் இப்படித்தான் சில வேளை அவருடைய சட்டங்கள், அவருடைய கட்டளைகள், அவருடைய ஒழுங்குமுறைகள் இவைகளை விட்டு விலகி விடுகிறோம். அவைகளுக்கு கீழ்ப்படியாமல் சில வேளை வாழ்ந்து விடுகிறோம். சட்டத்தை மீறி நடந்து விடுகிறோம். வாழ்க்கையிலே தேவன் வைத்த ஒழுங்குகள், தேவன் வைத்த சட்டங்கள் இவைகளை மீறி செல்லும் பொழுதும் தேவ சமூகத்தில் நாம் கடந்து வரும் பொழுது, உண்மையான இருதயத்தோடு திரும்பி வரும் பொழுது கர்த்தர் இரக்கத்தின் செங்கோலை நீட்டுகிறார். ஹல்லேலூயா. நம்மை அடித்து போடுகிற தேவன் அல்ல. தேவனை குறித்த மட்டிலே, தேவனை பொறுத்த மட்டிலே மனுஷர்கள் தவறு செய்வது தேவனுக்கு தெரியும். அவர் உண்டாக்கின மனிதன் சாத்தான் என்று ஒருவன் உலகத்தில் இருந்து மனுஷனை தவற பண்ணி கொண்டே இருக்கிறான். ஆதி ஏதேன் தோட்டத்தில் அழகான சூழ்நிலையில் அவரே உண்டாக்கி வைத்த மனிதனையே என்ன செய்து விட்டான், தவற பண்ணினான். இதெல்லாம் தேவனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் நீங்கள் வேத சரித்திரம் முழுவதும் படித்து பாருங்கள், யார் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? இந்த தேவனை விட்டு, தேவனுடைய சட்டத்தை விட்டு விலகி நடக்கும் போதும் எச்சரிப்புகள் வரும் பொழுது அதையும் அசட்டை பண்ணி உள்ளத்தை கடினப்படுத்தி கொண்டு தான் நினைத்ததுதான் சரி, தன்னுடைய வழிதான் சரி என்று அப்படியே போன மனிதர்கள் தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, தேவன் எதை பார்க்கிறவர்? உள்ளத்தை பார்க்கிறவர். இந்த உள்ளம் திருந்தும் உள்ளமா, இந்த உள்ளம் மனஸ்தாபப்படுகின்ற உள்ளமா, தவறுக்கு உணர்ந்து திருந்துகின்ற உள்ளமா இல்லையா என்பதை யார் பார்க்கிறது? தேவன் பார்க்கிறார். அப்படித்தான் தண்டனை கொடுத்திருக்கிறாரே தவிர மற்றபடி எத்தனையோ பேர் சட்டத்தை மீறி இருக்கிறார்கள், தப்பு நடந்திருக்கிறது. ஆனால் அவர்களுடைய உள்ளமோ தேவனுடைய பாதத்தில் விழுகிற உள்ளமாக இருந்தது. அல்லேலூயா. தங்களை தாழ்த்துகிற உள்ளமாக இருந்தது. தங்களுடைய தவறை உணர்ந்து திருந்துகிற ஒரு உள்ளம். அந்த உள்ளங்களை கர்த்தர் தண்டிக்கவே இல்லை. ஆமென். தண்டிக்கவே இல்லைன்னா சிக்ஷைகள் கொடுத்திருக்கிறார். அது நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளைகளை என்ன செய்கிறார்? சிக்ஷிக்கிறார். சிக்ஷை வேற, தண்டனை வேற. தண்டனை என்பது அதோடு முடிஞ்சு போச்சு. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இனி உனக்கு நம்பிக்கையே இல்லை என்ற அந்த மாதிரிப்பட்ட முடிவுகளை தேவன் இந்த இருதயம் படைத்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதே இல்லை. அப்படி பைபிள்ல நம்ம பார்க்கவே இல்லை. அதனாலதான் தாவீது போன்ற பக்தர்கள் எல்லாம் தவறு வந்த பொழுதும் திரும்ப அவங்க எழும்பி அவருடைய தாவீதுடைய அந்த மரணம் கூட மகிமையாய் மரணம் அடைந்தார்னு பைபிள்ல எழுதப்படுகிற அளவுக்கு வாழ்ந்தார்னு சொன்னா, தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் எதை பார்க்கிறாரு? உள்ளங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, கட்டாயமாக நாம் இந்த நாட்களிலே தேவனுக்கு முன்பாக அந்த தாழ்த்துகிற இருதயம், திறந்துகிற இருதயம்,
மன்னிப்பு கேட்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். சிலர் வேற வழி இல்லாம நல்ல நெருக்கத்துக்குள்ள ஆன பிறகு மன்னிப்பு கேட்பாரு. அதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும் நீ எந்த நாள மன்னிப்பு கேட்கிறன்னு சொல்லி. ஆனா ஒரு தண்டனையோ ஒரு நெருக்கமோ வர்றதுக்கு முன்னாடியே ஒரு தப்பு வந்துருச்சு, வார்த்தையில ஒரு தப்பு வந்துருச்சு, கிரியையில ஒரு தப்பு வந்துருச்சு, நமக்கு உணர்ந்தாச்சு, ஒரு தட்டு அது சிந்தனையில வந்தாச்சு, தெரிந்தாச்சு. தெரிந்த உடனேயே அந்த உள்ளம் அப்படியே அந்த உள்ளம் கதறணும், ஐயோ ஒரு தப்பு நடந்து போச்சு, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு செஞ்சிட்டேன் என்று சொல்லி அந்த உள்ளம் சொல்லணும். அந்த உள்ளத்தை தேவன் பார்க்கிறார். அந்த உள்ளம் எத்தன்மை உடையது என்பதை தேவன் பார்க்கிறார். அதுதான் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்று தரும். ஹல்லேலூயா. அந்த கிருபையிலே மன்னிப்புகள் இருக்கின்றன. சில வேளை தவறுகள் நடந்து விட்டால் கூட தேவனுடைய பொற்சங்கோல் உனக்காக இன்றைக்கும் நீட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த தேவனுடைய பொற்சங்கோல் வேறு ஒன்றுமல்ல, அது அவருடைய கல்வாரி சிலுவைதான். பிரைஸ் தி லார்ட். அகாஸ்வேரின் பொற்சங்கோல் எதற்கு அடையாளமாக அன்றைக்கு நீட்டப்பட்டது என்று கேட்டால், கிறிஸ்துவின் சிலுவை மூலமாக பிதாவாகிய சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவிடத்திலிருந்து நமக்காக நீட்டப்பட்ட ஒரு செங்கோல் தான் கிறிஸ்துவின் சிலுவை. ஹல்லேலூயா. அந்த சிலுவை இன்றைக்கு நீட்டப்பட்ட வண்ணமே இருக்கின்றது. யார் வேண்டுமானாலும் ஓடி வாருங்கள், உங்கள் தவறுகளை உணர்ந்து, உங்கள் பாவங்களை குற்றங்களை உணர்ந்து ஓடி வாருங்கள், அந்த சிலுவையை தொடுங்கள். அந்த கிருபையும் அந்த மன்னிப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே முதலாவது நான் எஸ்தர் விஷயத்திலே சொல்லுகிறது, எஸ்தர் மன்னிப்பை பெற்றுக்கொண்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டளையை மீறின வஸ்தி தண்டிக்கப்பட்டாள். ஆனால் சட்டத்தை மீறின எஸ்தர் என்ன செய்திருக்கிறாள்? பொழுது மன்னிப்பு பெற்றிருக்கிறாள். அப்ப இது எஸ்தருடைய திறமையா? எஸ்தருடைய திறமையா? அது ராஜாவின் கிருபை. அல்லேலூயா. வேற ஒண்ணுமே கிடையாது, ராஜாவுடைய கிருபை. அதே போலதான் நாமும் மன்னிப்பு பெறுவது என்பது என்னுடைய உள்ளம் ரொம்ப நல்ல உள்ளம், அதனால இயேசு மன்னிச்சிட்டாருன்னு சொல்ல முடியாது. இயேசுடைய உள்ளம் நல்ல உள்ளம், நம்ம கெட்ட உள்ளங்களை எல்லாம் மன்னிக்க அது தயவு பெற்றிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரைட். இப்போ இரண்டாவதாக எஸ்தர் சிங்காசன தண்டை சேரும் சிலாக்கியத்தை பெற்றாள். இந்த செங்கோல் நீட்டப்பட்டதனால அவள் சிங்காசன தண்டை சேரும் சிலாக்கியத்தை பெற்றாள். செங்கோல் நீட்டப்படாமல் ராஜாவின் வாயிலிருந்து வேறொரு கட்டளை வந்திருக்கும் என்றால் அவ சிங்காசனத்து பக்கத்துல ஒரு நாள் என்ன செய்திருக்க முடியாது, வந்திருக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கிருபையாக இந்த செங்கோல் நீட்டப்பட்ட காரணத்தினாலே அவள் சிங்காசன தண்டை வந்து ராஜாவிடத்தில் பேசுகின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நாம் பார்க்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். 16. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஸ்தோத்திரம். நாம் ஏற்ற சமயத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் கிருபாசன தண்டை எப்படி சேர கடவோம் சொல்லுங்க? தைரியமாய் சேர கடவோம். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த அகாஸ்வேருடைய பொற்சங்கோல் நீட்டப்பட்டிருந்த காரணத்தினால் இப்பொழுது இவளுக்கு தைரியம் வந்து விட்டது. அப்படி நேரா சிங்காசனத்துக்கு பக்கத்தில் என்ன செய்தாள்? நெருங்கி வந்தாள். இன்றைக்கு கிறிஸ்துவின் சிலுவை என்கிற தேவாதி தேவனுடைய பொற்சங்கோல் நமக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிற காரணத்தினாலே நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். ஹல்லேலூயா. இந்த கிருபாசனம் என்பது என்னவென்று உங்களுக்கு தெரியும். தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், நியாயாசனத்தில் வீற்றிருக்கிறவர், கிருபாசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் உட்கார்ந்து எதுக்காக உட்கார்ந்து இருக்காரோ அதை பொறுத்து தான் அவருடைய சிங்காசனத்துக்கு பெயர் மாற்றம் நடைபெறும். அவர் நியாயம் செய்யும்படி உட்கார்ந்தாச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? நியாயாசனம். கோர்ட்டுகள்ல போட்டிருக்குல்ல, வழக்காடு மன்றங்களில், நீதிமன்றங்களில் போட்டிருக்கிறதுக்கு பேர் என்னது? நியாயாசனம். அதேவேளை ஆளுகை செய்ய உட்காரும் பொழுது அதுக்கு பேர் என்னது? சிங்காசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனம் ஆளுகை செய்ய உட்கார்ந்திருக்கும் போது. இப்போ அவர் கிருபையின் ஆசனத்தில் உட்கார்ந்திருக்க, அதுக்கு பேர் தான் கிருபாசனம். கிருபாசனம் என்றால் கிருபையின் ஆசனம். அதுல எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறார்? இரக்கம் செய்வதற்காக, கிருபையை ஊற்றுவதற்காக. ஹல்லேலூயா. எனவே இப்பொழுது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாய் கடந்து சென்று
பிராயச்சித்த பலியை நிறைவேற்றி விட்டேன் என்று அதை செய்து முடித்த வேளையிலே அன்று முதல் கிருபையின் ஆசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஆசனத்தில் வீற்றிருக்கிறார்? கிருபையின் ஆசனத்தில் வீற்றிருக்கிறார். சிலுவை என்ற செங்கோல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சதா காலம் நமக்கு இயேசுவின் வருகை மட்டும் அது என்ன செய்யப்பட்டிருக்கும்? நீட்டப்பட்டே இருக்கும். இரவும் பகலும் நீட்டப்பட்டிருக்கும். எந்த நாளும் நீட்டப்பட்டிருக்கும். அது திரும்ப திரும்ப எடுத்து நீட்ட வேண்டியதில்லை. இயேசுவின் வருகை மட்டும் அது என்ன செய்யப்பட்டிருக்கு? நீட்டப்பட்டிருக்கு. இயேசுவின் வருகைக்கு பிறகு இயேசுவே வெள்ளை சிங்காசனத்தில் என்ன செய்ய போகிறார்? உட்கார போறார். அது நியாயாசனம். ஹல்லேலூயா. அது நியாய தீர்ப்பு. அங்கே கிருபைக்கு ஒன்னும் இடம் கிடையாது. அங்க இரக்கத்துக்கு இடம் கிடையாது. அங்க மன்னிப்புக்கு இடம் கிடையாது. ஏன்னா இந்த கிருபையையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் எல்லாத்தையும் அசட்டை பண்ணி போன கூட்டத்தை நியாயம் தீர்ப்பதற்காகத்தான் தேவன் வெள்ளை சிங்காசனத்திலே உட்கார போகின்றார். அல்லேலூயா. அதாவது மகாபெரிய நியாயாசனம். அந்த நியாயாசனத்திற்கு எல்லாரும் பயப்பட வேண்டும். அல்லேலூயா. பூமியின் ராஜாக்கள் முதலாக அந்த நியாயாசனத்திற்கு பயப்பட வேண்டும். ஆமென். Praise the Lord. Hallelujah. தேவனால் படைக்கப்பட்ட எந்த ஒரு மனுஷனும் அந்த தேவனுடைய நியாயாசனத்துக்கு பயப்படணும். அந்த தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிக்காம நாம தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் இப்பொழுது அவருடைய கிருபாசனத்தை கிட்டி சேர கடவோம். ஆமென். இந்த கிருபாசனத்தை அசட்ட பண்ணி போயாச்சுன்னா கண்டிப்பா எங்க போய் நிக்க வேண்டியது வந்துவிடும். சொல்லுங்க சொல்லுங்க. சொன்ன உடனே அப்படி வந்துரும் நினைச்சு பயப்படுறீங்களா? நம்ம நியாயாசனத்துக்கு தப்பணும்னா எதுக்குள்ள வரணும்? இப்போ கிருபாசன தண்டையில் கிட்டி சேரு. தூரத்துல இருந்து எட்டி பார்த்துட்டு போகாத. என்ன செய்? சொல்லுங்க. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற இத்தனை பேர் இந்த பரிசுத்த ஆராதனையிலே கிட்டி சேரும் அனுபவத்தில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? எட்டி பார்க்கும் அனுபவத்தில் எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? முதல்ல நீங்க சிந்திச்சு பாருங்க. சிலருக்கு கடமையா போய் அங்க கொஞ்ச நேரம் உட்காரணும். எப்படா முடிப்பார் எழும்பி போகணும். நீங்கள் கிருபாசனத்தை எட்டி பார்க்க வந்தவர்கள். உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வரும்னு நான் சொல்ல முடியாது, கேரண்டி பண்ண முடியாது. மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஓ தேவன் என்னை சந்திக்க வேண்டுமே, தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமே, நான் தேவனிடத்தில் பேச வேண்டுமே, தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு எனக்கு என்ன வருகிறது கேட்டு அதை பெற்றுக்கொள்ளணுமே என்று சொல்லுகிற அந்த எண்ணத்தோடு வந்தவர்கள் கிருபாசன தண்டை கிட்டி சேருகிறவர்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க ஒவ்வொரு தடவை தேவ சமூகத்துல வரும்போது இந்த நோக்கத்தோட தான் வரணும். ஆராதனை ஆனாலும் சரி, ஜெப வேளைகள் ஆனாலும் சரி, உங்க குடும்ப ஜெபமோ உங்க தனி ஜெபமாக இருக்கட்டும், எதுவானாலும் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் வேளையில் எல்லாம் ஒரு உண்மையான இருதயத்தோடு தேவனை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே உங்க பாதத்துல வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு சொல்ல வேண்டியதை சொல்லுங்க, என்னை வழிநடத்துங்க, என்னை சரிப்படுத்துங்க என்று சொல்லுகிற உண்மையான தேடுதலோடு நாம் வந்தால் அதுதான் கிட்டி சேரும் அனுபவம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல இப்படி உண்மையான இருதயத்தோட வந்தா கூட என்ன செய்ய முடியாது? கிட்டி சேர முடியாது. உங்களுக்கு தெரியும்ல, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள யாருக்கும் என்ன கிடையாது? பெர்மிஷன் கிடையாது, அனுமதி கிடையாது. அவன் பாட்டுக்கு வரணும். அவன் உள்ள உணர்ந்துதான் வாரான். நான் தப்பு செஞ்சுட்டேன், அதனால இந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துங்க, எனக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள் என்று அவன் வந்து அவன் அங்க வெளியே நின்னுக்கணும். அந்த ஆட்டை ஆசாரியன் கொடுத்துக்கிட்டு அப்புறம் ஆசாரியனுடைய வேலை இவன் பாட்டுக்கு அங்க இருக்கணும். தாழ்த்தி கொண்டே இருப்பான். வெளியே இருந்து ஆண்டவரே என்னை மன்னியும், என்ன மன்னியும் சொல்லி தாழ்த்தி கொண்டே இருப்பான். ஆசாரியன் எல்லாம் முடிச்சுட்டு வந்து சொல்லுவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், உன்னை மன்னித்திருக்கிறார், நீ வீட்டுக்கு சமாதானத்தோட போ. அப்புறம் எழும்பி போவார். இவர் எவ்வளவுதான் மனஸ்தாபத்தோட வந்தாலும், எவ்வளவுதான் உண்மையான இருதயத்தோட வந்தாலும் அங்க உள்ள என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, நுழைய முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைய அனுமதி கிடையாது. ஆனா கிருபாசனம் எங்க இருக்குது? அதையும் தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயாக இருக்குது. அங்க போகவே முடியாது. எல்லா ஆசாரியர்களும் கூட அங்க போய் எட்டி பார்க்க முடியாது. லேவியர்கள் போக முடியாது. பிரதான ஆசாரியன் தான் போக முடியும். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அல்ல, பரலோகத்தின் தேவ சிங்காசனமாகிய மெய்யான கூடாரத்துக்குள்ளேயே பிரவேசித்து பிராயச்சித்தம் பண்ணிவிட்ட காரணத்தினால் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிற திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. அவருடைய மாம்சம் சிலுவையில் கிழிக்கப்பட்ட பொழுது அது கிழிக்கப்பட்டு வழி திறக்கப்பட்டது. ஆகவே எல்லாரும் தைரியத்தோட கிருபாசன தண்டையில்
கெட்டி சேரலாம். அல்லேலூயா. இப்போ தேவனுக்கும் நமக்கும் தூரம் கிடையாது. தேவனும் நாமும் நெருங்கின உறவில் வருகிறோம். நமக்கு தைரியமா அவரிடத்தில் கிட்டி சேருகிற ஒரு பாக்கியத்தை தேவன் தருகின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கிறோம், வஸ்திக்கு நியாயாசனம், எஸ்தருக்கு கிருபாசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வஸ்திக்கு கிடைச்சது என்ன கிடைத்தது? நியாயாசனம், ஒட்டன தண்டனை தான். டக்குன்னு கொடுத்துட்டார். ஒரு மகாராணி என்று நினைக்கல, இவ்வளவு நாள் என்னோட வாழ்ந்தவள் நினைக்கல, அவளுடைய நன்மைகளை நினைக்கல, எதையும் நினைக்கல, கொடூர கோபத்துல இருந்தார். அப்படியே கொடுத்துட்டார் நியாய தீர்ப்பு. அவளுக்கு நியாயாசனம். ஆனா அதே சிங்காசனம் தான், அதே ராஜா தான். இப்ப எஸ்தருக்கு என்னவா மாறிடுச்சது சொல்லுங்க? கிருபாசனம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போமா? ரோமர் 9:22-23. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்களின் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன? நன்றாய் கவனியுங்கள். பவுல் செலவுல உனக்கென்ன எனக்கென்ன எல்லாம் வாதிட்டு எழுதுவார். ஆனா அதுல ரொம்ப ஒரு அர்த்தமான, சிலருக்கு ஒரு பதில் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம், எல்லாரும் கவனியுங்கள். தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாரானால் உனக்கென்ன? நல்ல கவனிங்க. இங்க ரெண்டு பாத்திரம் சொல்லுகிறார். ஒரு பாத்திரத்து பேர் என்ன கவனிச்சீங்கல்ல? சொல்லுங்க, என்ன பாத்திரம்? கிருபா பாத்திரம். இன்னொரு பாத்திரத்துக்கு பேர் என்ன? கோபாக்கினை பாத்திரம். நல்லா கவனிச்சிங்க. வஸ்தி ஒரு கோபாக்கினை பாத்திரம். எஸ்தர் என்ன பாத்திரம்? கிருபா பாத்திரம். இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அங்கே உள்ளதை நான் விட்டு விடுகிறேன். பொதுவாக உலகம் முழுவதுமே இந்த ரெண்டு பாத்திரங்களால தான் நிரம்பி இருக்கு. இன்றைக்கு நான் ஒன்றில் கிருபா பாத்திரமா இருக்கணும், இல்லைன்னா கோபா பாத்திரமா இருக்கணும். ரெண்டுக்கு மூணாவது இன்னொரு பாத்திரம் கிடையாது. ஒன்றில் தேவனுடைய கோபம் இந்த பாத்திரத்துல வந்துகிட்டே இருக்குது, அல்லது தேவனுடைய கிருபை இந்த பாத்திரத்துல வந்துட்டு இருக்குது. எல்லாரும் கவனிக்கிறீங்க தானே? பிரைஸ் தி லார்ட். மிக முக்கியமான விஷயம், நம்முடைய வாழ்க்கையாகிய பாத்திரம் இன்றைக்கு தேவ கோபம் என்கிற தண்ணீரினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறதா, அல்லது நம்முடைய வாழ்க்கையாகிய பாத்திரம் தேவனுடைய கிருபை என்ற தண்ணீரினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்குதா? ரெண்டுல ஒண்ணுனாலதான் நிரப்பப்பட்டு இருக்கும். அப்ப கோபா பாத்திரமா கிருபா பாத்திரமா? இப்ப பவுல் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அவர் இந்த கிருபா பாத்திரத்தை மகிமைக்கென்று எத்தனிக்கிறார். இந்த கிருபா பாத்திரங்களை எங்க கொண்டு சேர்க்கணுமா சொல்லுங்க? மகிமையில கொண்டு சேர்க்கணும். அதுக்கு மகிமைக்கென்று எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரங்கள். அதனால இந்த கிருபா பாத்திரங்கள் ஒவ்வொரு தப்பு செய்ய செய்ய என்ன கொடுப்பாராம்? என்ன கொடுப்பாராம்? சொல்லுங்களேன் வாய் திறந்து. என்ன கொடுப்பார்? அடி கொடுப்பார். நீங்கள் கிருபா பாத்திரமாக இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு தப்பு செய்த உடனே உங்களுக்கு என்ன வந்துடும்? சிட்சை. ஒரு அப்பா தன் மகனை நேசிக்கிறார், அவன் நல்ல வழியில வரணும்னு மகனையோ மகளையோ அவர் விரும்பி அவர் நடத்துறாருன்னா, தப்பு செய்யும் பொழுதெல்லாம் உடனே என்ன செய்வார்? உடனே தண்டிப்பார். பார்த்துட்டு இருக்கவே மாட்டார். இந்த பிள்ளை நான் நேசிக்கிறேன், இந்த பிள்ளை நல்ல நிலைக்கு வரணும்னு ஆசிக்கிறேன். அப்ப இந்த பிள்ளை ஒரு தப்பு செய்தா உடனே ஒரு தண்டனை, அடிதான் கொடுக்கணும்னு இல்ல, ஒரு வார்த்தையாவது சொல்லுவார், இது சரியில்லை, இப்படி செய்யாத சொல்லுவார். அதே வேளை இந்த பிள்ளையிடத்தில் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, எப்படியும் போட்டோம் அப்படி விட்டாச்சுன்னா அது என்ன செய்தாலும் அதை என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுகொள்ளவே மாட்டாங்க. என்ன செய்தா என்ன, எப்படியும் அழிஞ்சிட்டு போறோம். இதே மாதிரிதான் கடைசியில் அந்த வசனத்துல சொல்லி இருக்கு, அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாபாத்திரங்கள் மேல் அவர் பொறுமையா இருந்தால் உனக்கு என்ன? அவன் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்டுட்டான். அவன் புத்தி சரியில்லை. அவனுக்கு எவ்வளவு தருணங்களை கொடுத்து பார்த்தார். அவன் திருந்துகிறதா இல்ல, அவன் இருதய கடினத்தை விடுறதா இல்ல, அவனுடைய புத்தி தேவனுக்கு நேரா தாழ்மைப்பட்டு வர்றதா இல்ல, தன் கர்வத்துல இருக்கிறான், தன் பெருமையில இருக்கிறான், இனி அவனில் நம்பிக்கை இல்லை, அவனை அழிவுக்கென்று விட்டு விடுவோம். அப்படி விட்டு விட்டா பிறகு அந்த ஆளு எவ்வளவு தப்பு செய்தாலும் அந்த ஆளுக்கு தண்டனை வராது. நம்ம நினைப்போம், என்ன
இவன் ஏன் தண்டனை வரல, இவனுக்கு இவன் எவ்வளவு தப்பு செய்றான், ஏன் ஆண்டவர் தண்டனை கொடுக்கலன்னா வசனம் பதில் சொல்லுது, அவனை அழிவுக்கு என்று கர்த்தர் வச்சுட்டாரு, அதனால அவனை சும்மா போட்டு டொக்கு டொக்குன்னு அடிச்சிட்டு இருக்க மாட்டாரு, அதனால அவன் மேல நீடிய பொறுமையா விட்டுட்டார். பொறுமையா இருக்கார், பார்த்துட்டே இருக்கார், எந்த வரைக்கும் போவா பார்க்கலாம் என்று விட்டுட்டே இருக்கிறாரு. அதனால உனக்கு என்னன்னு நம்மளை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன, நீ சும்மா நீ உன் வழியை பார்த்து உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நீ என்ன செய், ஓடு. அவனை அடிக்கலையா இவனை அணைக்கலையான்னு சொல்லி நீ அவரிடத்துல போய் என்ன செய்யாத, பேசாத. நீ அவருக்கு புத்தி சொல்லுகிறவனா மாறாத, அவருடைய கிரியைகளை நீ நியாயம் தீர்க்கிறவனாய் மாறாதே. உனக்கு என்னன்னு கேட்கிறார், நீ அதுல தலையிடாத. அவர் பொறுமையா இருக்கிறார்னா அதுக்கும் அர்த்தம் உண்டு, அவர் உடனே திருத்துறாருன்னா அதுக்கும் அர்த்தம் உண்டு. இப்ப சொல்லுங்க, நீங்க எந்த பிள்ளைகளா இருக்கிறீங்க? நீங்கள் கோபாக்கனை பிள்ளைகளா இருக்கிறீங்க, பாத்திரங்களா இருக்கிறீங்களா, இல்லன்னா கிருபா பாத்திரங்களா இருக்கிறீங்களா? ஆமென். எல்லாரும் கிருபா பாத்திரங்களா இருக்கணும். அப்பா கோபம் ஒரு சொட்டு கூட உள்ள இறங்கிடக்கூடாது, இறங்குனா போச்சு வாழ்க்கை. அப்புறம் எங்க போய் பிடிச்சாலும் என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. ஆனபடினால தேவ கோபம் என்கிறதுக்கு இடம் வந்துடக்கூடாது. கடின இருதயம், பெருமையின் இருதயம், கர்வம், பொறாமை, எரிச்சல், மன்னியாத சுபாவம், இதெல்லாம் தான் தேவ கிருபை இழக்கிற விஷயங்கள். இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து ஒரு இழகுன இருதயத்தோட அழுது அழுது அப்பா சமூகத்துல தாழ்த்தி தாழ்த்தி ஆண்டோர் சமூகத்துல ஒரு குழந்தையை போல சிறு பிள்ளை போல மாறுகிறவன் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனா இருப்பான். அல்லேலூயா. அப்படி நீங்க தாழ்த்துங்க. மனுஷர் முன்பாக தாழ்மையோட நடந்து கொள்வோம். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாய் நாம் கிருபா பாத்திரம். ஹல்லேலூயா. ஆனா சின்ன சின்ன தப்பு செய்தாலும் ஒரு சிக்ஷை கிடைக்கும் உடனே. அந்த சிக்ஷைய நீங்க உடனே வித்தியாசமா என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது, சந்தோஷப்படணும். ஆண்டவர் உடனே அடிச்சிட்டாரு, உடனே தட்டிட்டாரு, ஓ உடனே திருந்தணும். இது ஒரு நல்ல வாழ்க்கை. ஹல்லேலூயா. சரி, இப்பொழுது வஸ்திக்கு கிடைத்தது நியாயாசனம், ஆனா எஸ்தருக்கு கிடைத்தது என்னது, கிருபாசனம். ஹல்லேலூயா. எனவே நாம் இந்த எஸ்தரை போல ராஜாவாகிய தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுகிற கிருபா பாத்திரங்களா இருப்போம். மூன்றாவது இவளுடைய விஷயத்தில் நான் சொல்ல வருவது, எஸ்தர் ராஜாவிடம் நேரடியாய் பேசும் வாய்ப்பை பெற்றாள். ஹல்லேலூயா. இந்த செங்கோல் அவளுக்கு நேரா நீட்டப்பட்ட காரணத்தினாலே அவளுக்கு ராஜாவோடு ஸ்ட்ரைட்டா நேரடியா பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இல்லைன்னா யார்கிட்டயா சொல்லித்தான் விடணும், அவ நேரடியா அங்க வர முடியாது. மகாராணியா இருந்தாலும் ராஜாவுடைய கட்டளை அப்படி இருக்கிறதுனால அவளுக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அன்பானவர்களே, இந்த எஸ்தர் ராஜாவிடம் நேரடியாய் பேசும் வாய்ப்பை பெற்றார். இது ஒரு அருமையான வாய்ப்பு. அதே போலதான் நமக்கும் ராஜாதி ராஜாவிடம் நேரடியாய் பேசும் வாய்ப்பை நாம் என்ன செய்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தந்து. தேவன் டைரக்டா பேச சொல்றார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு ஆன்சர் பண்ணுவேன். நீ என்ன கூப்பிடு, நான் ஐ வில் ஆன்சர் யூ, நான் உனக்கு பதில் சொல்லுவேன், நான் உனக்கு மறு உத்தரவு சொல்லுவேன். நீ இந்த தீர்க்கதரிசி மூலமா என்னை நோக்கி கூப்பிடு, இந்த மரித்து போன பரிசுத்தவானுக்கு பேரை சொல்லி என்னை நோக்கி கூப்பிடு, அப்படி ஒண்ணுமே சொல்லல. தேவன் டைரக்டா சொல்றார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. எப்படி ஜெபம் பண்ணணும்? நீங்க பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, டைரக்டா கூப்பிடு. இயேசு சொல்லி கொடுத்தது. நீ ஜெபம் பண்ணும் பொழுது தேவனை எப்படி கூப்பிடு, நேரடியா கூப்பிடு. வேற அங்க எங்க இதெல்லாம் இந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பண்ண போகாத, நீ டைரக்டா கூப்பிடு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு கூப்பிடப்பா, அவரே நேரடியா கூப்பிடு, வேற எந்த இதுவும் வேண்டாம் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நமக்கு தெரியும், இந்த பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவிடத்தில் போகவும் அவரை அப்பா என்று இந்த பூமியிலிருந்து உரிமையோடு நேரடியா கூப்பிடவும் நமக்கு எப்படி சிலாக்கியம் வந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மூலம்தான். ஹல்லேலூயா.